வணக்கம் நேயர்களே, அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக thoracic சர்ஜியன் டாக்டர் ராஜீவ் சந்தோஷம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்டு புற்றுநோய் குறித்த சந்தேகங்களை விளக்கிக்கலாம். வெல்கம் டாக்டர். நீங்கள் thoracic சர்ஜியன் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினை நான் வைக்கிறேன். thoracic சர்ஜரி அப்படின்னா என்ன? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லிடலாம். கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸில் கார்டியாக் சர்ஜன்ஸ் தான் மெஜாரிட்டி. அவங்க ஹார்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹார்ட்டை தவிர்த்து மற்ற ஸ்ட்ரக்சர்ஸில் ஆப்ரேட் பண்ணுறவங்க thoracic சர்ஜன்ஸ். அது மெயினாக லங்ஸு, மூச்சு விடுற குழாய். அதில் புற்றுநோய் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நுரையீரல் கேன்சர் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கேன்சர்ஸ். சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே யூஸ்வலாக அட்வான்ஸ் ஆகும். யூஸ்வலாக, நாட் ஆல்வேஸ். சிம்டம்ஸ் என்னென்னா இருமல், ப்ரொலாங்டு இருமலில் ரத்தம் வருது, சடனாக வெயிட் லாஸ் ஆகுது, கழுத்தில் கட்டிகள் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் யூஸ்வலாக வரும். பட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா யூஸ்வலாக இட்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வேர் நம்ம ரொம்ப பண்ண முடியாது. அதனால் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி லங் கேன்சரில் இஸ் வே பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம். ஸோ இஃப் யூஆர் அ ஸ்மோக்கர் அண்ட் யூஆர் அபவ் 50, டெஃபினட்டாக ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறது, இந்த மாதிரி திங்ஸு பண்ணுறது. இப்போ ஒரு புற்றுநோய் வந்துருச்சு, அவங்க என்ன ஸ்டேஜுக்குள்ளே உங்களை மீட் பண்ணி டாக்டர் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கா? 4 ஸ்டேஜஸ் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா யூஸ்வலாக கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பியில் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எப்படியாவது சர்ஜிக்கல் ஸ்டேஜ்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சோன்னா இட் இஸ் பெஸ்ட். ஆனால் பேஷண்ட் அந்த ஸ்டேஜ்குள்ளே சிம்டம்ஸால் கண்டுபிடிச்சி வர முடியுன்றது சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஜென்ரல் ப்ராக்டிஷனர் இருப்போம், காஃப் சிரப்பு, ஆன்டிபயோட்டிக்கு, ட்ரீட்டர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் பை த டைம் யூ கம் டு த டாக்டர், மெயின் இந்த செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், இட் மே பி டூ லேட். ஸோ இஃப் யூஆர் சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கீங்க, ஆஸ்பெஸ்டாஸ் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க, ஆர் யூர் chronic smoker, or you exposed to second hand smoke from your husband or your father or something, then better to ஏர்லியாக போய் எனக்கு இது இருக்கலான்னு ஒரு ஐடியாவோட போய் செக் பண்ணுறது பெட்டர். இந்த நுரையீரல் புற்றுநோய் யாரெல்லாம் டக்குன்னு அணுகும்? அதாவது உடனே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்மோக்கர்ஸ்க்கு வருது அப்படின்னு சொன்னீங்க. இது தவிர மற்றவங்களுக்கு எப்படி வருது? ஸ்மோக்கிங்னு நம்ம சொல்கிறோம், பட் நிறைய யங் பீப்புள் வித்தவுட் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஃபார் இப்போ இருமல், சளி, ரத்தம் இது வந்துச்சுன்னா 1 வாரம் 2 வாரம் நீங்கள் யூ கேன் கோ மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்குறீங்களோ, ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் மாத்திரை வாங்குறீங்களோ, இதெல்லாம் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நல்லா ஆகலைன்னா ஏர்லியாக ஒரு பல்மனாலஜிஸ்ட் ஆர் thoracic சர்ஜன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தால் நமக்கு டெஃபினட்டாக ஏர்லி ஸ்டேஜ் கூட கண்டுபிடிக்கலாம். கேன்சர் தான் இருக்கணும்னு இல்லை, மேபி வேறு லங் இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணலாம், tuberculosis diagnose பண்ணலாம். so many things you can diagnose with the CT scan. இப்போ ஒரு புற்றுநோய் வந்துருச்சு, உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்களும் புற்றுநோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க. பட் என்ன ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டயக்னோஸே பண்ணணும். அது எப்படி அவங்க டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எய்தர் ஒரு வேறு ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்த்துருப்பாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு. கட்டி என்ன டைப் ஆஃப் கட்டின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ப்ராங்கோஸ்கோப்பி இருக்குது. ப்ராங்கோஸ்கோப்பிலேயே அட்வான்ஸ் ப்ராங்கோஸ்கோப்பி, நேவிகேஷனல் ப்ராங்கோஸ்கோப்பி அந்த மாதிரி இருக்குது. அது ப்ராங்கோஸ்கோப்பின்றது டியூப் போட்டு நுரையீரலேருந்து சத டெஸ்ட் எடுத்து அனுப்புறது. ரொம்ப பெரிஃபரலாக இருந்துச்சுன்னா சிடி கைடட் பயாப்சின்னு சொல்லுவாங்க. சிடி ஸ்கேன் மிஷினில் வச்சு ஒரு பயாப்சி, ஒரு நீடில் போட்டு வலியே இல்லாமல் சத டெஸ்ட் எடுத்து அனுப்புறது. ஸோ அது பேர் பெத்தலாஜிக்கல் டயக்னோசிஸ். என்ன டைப் ஆஃப் கட்டின்னு அது கண்டுபிடிச்ச அப்புறம் கேன்சர்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு யூஸ்வலாக இப்போ பண்ணுறது பெட் ஸ்கேன் பண்ணால் வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்கலாம், நெறி கட்டி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, மற்ற இடத்துல பரவி இருந்துச்சுன்னா சர்ஜரி இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். அந்த இடத்துல மற்றவங்க இருந்தால் சர்ஜரி பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். சின்ன கட்டியாக இருந்தால் சர்ஜரி பண்ணால் ரிசல்ட் இருக்கும். அதுக்கு சர்ஜன்ஸ் வி நோ இந்தந்த ஸ்டேஜுக்கு இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு. அந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ், ஸ்டேஜிங். ஸோ
ஐடியல் ட்ரீட்மெண்ட் திருப்பி சொல்கிறேன் இஸ் ஆல்வேஸ் சர்ஜரி டில் டுடேஸ் டேட். சர்ஜரி இல்லாம நீங்க மெடிசின்லயே கியூர் பண்ண முடியுமா? மெடிசனில் க்யூர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் தேர் ஆர் சர்டன் situations where you cannot do surgery even in early case. Patients severe lung disease, ஸ்மோக் பண்ணி ரொம்ப பேட் ஆகிடுச்சுலாங்க. இப்போ போய் நம்ம ஆப்ரேட் பண்ணால் பேஷண்ட் வந்து பெனிஃபிட் இப்போ வேர்ஸாக தான் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரேடியோ தெரப்பி SBRTன்னு ஒன்று இருக்குது, ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி அது பேர். அது வந்து இட்ஸ் இன்டென்ஸ் ரேடியேஷன் அந்த ஏரியாவுக்கு மாத்திரம் கொடுக்கலாம். அதுக்கு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது, இந்தந்த பேஷண்ட் கொடுத்தா பெனிஃபிட் இருக்கும், இந்தந்த பேஷண்ட் கொடுத்தா பெனிஃபிட் இருக்குன்னு. ஸோ அதுக்கு கேண்டிடேட் இல்லைன்னா நார்மல் ரேடியோ தெரப்பி இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ் சுச்சுவேஷன்னா கீமோதெரப்பி இருக்குது, கீமோதெரப்பி வித் ஆர் விதவுட் ரேடியோ தெரப்பி. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஆப்ஷன்ஸ். பட் இப்போ வந்து தேர் ஆர் நியூவர் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இன் மோர் அட்வான்ஸ் டிசீசஸ். இம்யூனோதெரப்பி அது என்ன பண்ணோன்னா இட் வில் ஸ்டிமுலேட் த பாடிஸ் ஓன் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூனிட்டியை அது நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அது ஆர் இம்யூனிட்டி வில் ஃபைட் அகேன்ஸ்ட் த கேன்சர் செல்ஸ். அது ஒன்று, தட்ஸ் அ நியூவர் அட்வான்ஸ். அதுக்கப்புறம் டார்கெட்டட் தெரப்பி. இப்போ நம்ம உடம்புல ஃபுல்லாக ஜீன்ஸ் இருக்குது. ஸோ டியூமர்லேயும் சர்டன் ஜீன்ஸ் இருக்குது. அந்த அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு அதை டார்கெட் பண்ணி கொடுக்குற தெரப்பி பேர் டார்கெட்டட் தெரப்பி. ஸோ தேர் ஆர் அதர் கீமோதெரப்பியூட்டிக் ஏஜென்ட்ஸ் விச் முன்னாடி இப்போ ஐவியில் போட்டு அட்மிட் பண்ணி சிலவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இட்ஸ் வெரி வெரி டாக்ஸிக். ரொம்ப சிக் பீப்புளெலாம் நீ பார்த்துருப்பீங்க, கீமோதெரப்பி கொடுத்தா இன்னும் வீக் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் சம் பீப்புள் வில் நாட் பி கேண்டிடேட்ஸ் ஃபார் இது நம்ம ரெகுலர் கீமோதெரப்பி. அதில் வந்து ஒரு சப் பாப்புலேஷனுக்கு இந்த டார்கெட்டட் தெரப்பி கொடுத்தா நல்ல ரிகவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், எவ்வளவோ அட்வான்ஸ்டான இதெல்லாம் வந்துடுச்சு நம்மளுடைய மருத்துவத்துறையில். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் அட்வான்ஸ் இன் லங் சர்ஜரியில் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் இது வந்திருக்கு? லங் கேன்சர் சர்ஜரி வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது இயர் ஆஃப்டர் இயர். முன்னாடி வந்து நானே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேன்சர் சர்ஜரி இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் போட வேண்டியது இருக்கும். இப்போ வந்து தென் கீஹோல் சர்ஜரி ஸ்டார்ட் ஆச்சு. 3 holes 4 holes போடுவாங்க, அப்புறம் 2 holes போட்டு பண்ணுவாங்க. இப்போது நான் பண்ணுற சர்ஜரி வந்து இட்ஸ் கால் யூனிபோர்ட்டல் வேட்ஸ். சிங்கிள் ஹோல் யூனிபோர்ட்டல்னால் சிங்கிள் ஹோல், வேட்ஸ்னால் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி. வேர் சின்ன இன்சிஷன்லேயே அதுலேயே கேமரா, அதுலேயே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு அதுலேயே ஒரு பேக்கை போட்டு எடுத்துருவோம். அதில் என்ன அட்வான்டேஜ்னால் பேஷண்ட்டுக்கு வலியே இருக்காது, லிட்ரலி 0 பெயின். ஆனால் நர்வ் பிளாக் பண்ணிடுவோம் இமீடியட் ஆஃப்டர் சர்ஜரி. பேஷண்ட் ஆஃப்டர் சர்ஜரி 2 hours அப்புறம் வி மேக் தம் வாக். தே நோ யூரினரி கத்தீட்டர், கழுத்தில் லைன் அதெல்லாம் கிடையாது. 2 மணி நேரத்தில் பாத்ரூம் போவாங்க, 4 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலாம், 6 மணி நேரத்தில் நார்மல் டயட் எடுக்கலாம். ஸோ இது வந்து கால்டு என்ஹான்ஸ்ட் ரிகவரி ஆஃப்டர் சர்ஜரி ப்ரோட்டோகால். அது வந்து ஐ யூஸ் தோஸ் வி யூஸ் நாட் எவ்ரிபடி யூஸஸ், பட் தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஹவ் கம் அப் அண்ட் ஐ யூஸ் இட் இன் மை ப்ரோக்ராம் ஃபார் ஆல் மை பேஷண்ட்ஸ். 80 வயசு பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் முன்னாடி என்ன பண்ண முடியுமோ ஆப்ரேஷன் அப்புறம் இம்மீடியட்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்ஸ். ஸோ ரோபாட்டிக் இருக்குது. ரோபாட்டிக் இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் திங்ஸ் லைக் சர்ஜரிஸ் லைக் யூராலஜி அண்ட் கைனகாலஜி, பட் ஈவன் இன் thoracic surgery they started using it. ஸோ ரோபாட்டிக்ஸ் இருக்குது. அண்ட் லங் ஸ்பேரிங் சர்ஜரி ஒன்று சொல்லுவாங்க. இப்போது நுரையீரலில் வந்து ஃபுல்லாக எடுக்காமல் எடுக்கணும். சம்டைம்ஸ் கட்டி வந்து நுரையீரலில் சில பகுதியில் இருந்தால் முன்னாடி காலத்தில் வந்து ஃபுல் நுரையீரல் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில இடத்த கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். இது பேர் ஸ்லீவ் லோபெக்டமி. தட் இஸ் ஒன் ஆஃப் த லங் ஸ்பேரிங் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. லங்கை காப்பாற்றக்கூடிய சர்ஜரி. ஃபுல் லங்கை எடுத்தால் மூச்சு வாங்கும், அதெல்லாம் இது டு ப்ரிவெண்ட் தட் அதெல்லாம் பண்ணுறோம். அது ஒன்று. தென் சப் லோபா ரெசெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் லோப், லங்கில் வந்து ரைட் சைடில் 3 லோபு, லெஃப்ட் சைடில் 2 லோப் இருக்குது. முன்னாடி கேன்சர்னால் ஃபுல் லோப் எடுக்கணும் மினிமம்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சில க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா செக்மெண்டெக்டமின்னு சொல்லுவாங்க. ஒரு லோபுமே மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அந்த செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரீசன்ட் அட்வான்சஸ். அதை ஸ்டடி பண்ணி லேட்டஸ்ட் எது மினிமம் பண்ணால் எவ்வளோ மினிமம் பேஷண்ட்டுக்கு நார்மல்லேருந்து அப்நார்மல் ஆகுறது. சரி, இப்போ ஆப்ரேஷன் இஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார் த பேஷண்ட் தானே. ஸ்ட்ரெஸ்னால் இப்போது காரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அடிப்படுது, தட் இஸ் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி தான் சர்ஜரி. ஆனால் மயக்கம் கொடுத்து பண்ணுறோம், கட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதே இது வந்து இவ்வளோ பெரிய இன்சிஷன் ஆக்கி வலியே இல்லாமல் பிளட் லாஸ் மினிமம் பண்ணால் காரில் அடிக்கிறது பதில் சைக்கிள் அடிக்கிற மாதிரி இருக்கும்.
So that we are minimizing the stress for the patient and so that recovery is faster. Recovery faster cancer patientல என்ன அர்த்தம், ஆப்ரேஷன் முடிஞ்சு சீக்கிரமாக கீமோதெரப்பி கொடுக்கலாம் ஆர் சீக்கிரமாக அவங்க வேலைக்கு திரும்பி போகலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்குது. லங் ஸ்பேரிங் சர்ஜரி அண்ட் keyhole surgery, enhanced recovery after surgery protocol. These are all the recent advances I'd like to point out. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மெடிசின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்க்கு வந்து சஜஷன் பண்ணுவீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் மெடிசன்ஸ். சர்டன் மெடிசன்ஸ் வலி மாத்திரை அதெல்லாம் கொடுக்க வேண்டியது கொஞ்ச நாளைக்கு. ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்டேஜ். சில ஸ்டேஜில் இருந்தால் ஒன்றுமே தேவையில்லை, ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா ட்ரீட்மெண்ட் ஓவர். ரெகுலராக செக்கப் மாத்திரம் வர வேண்டியது இருக்கும், ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ ஒரு பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ. சில ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நான் ஒரு கட்டி எடுக்கிறோன்னா சுற்றி இருக்க லிம்ஃப் நோட்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். அதை எடுத்து அனுப்பினோடனே அது லிம்ஃப் நோட்ஸ் பாசிட்டிவ் இருக்கோ, சைஸ் அதை கட்டி இதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணுமா, மெடிசன்னா கீமோதெரப்பி மெடிசன்ஸ் கொடுக்கணுமா இல்லையான்றது வந்து மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சொன்னால இப்போ இம்யூனோதெரப்பி, டார்கெட் தெரப்பி, அந்த தெரப்பி, இந்த கீமோதெரப்பி, all those things also the before operation and during and after operation அது they will take a call on those things. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியறதுக்கு எவ்வளோ பீரியட் ஆகும் டாக்டர்? அதுவும் டிபெண்ட்ஸ் தட் டோட்டலி ஒரு பேஷண்ட்டை பொறுத்து. சில கைண்ட் ஆஃப் பேஷண்ட் இப்போது சர்ஜரியே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சில கைண்ட் ஆஃப் கீமோதெரப்பி கொடுத்து லைஃப் லாங் கொடுக்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஸோ அண்ட் யூஸ்வலி ஒரு 6 months அது வந்து வில் பி டிசைடட் பை த மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் and they will take charge from the time of the surgery. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்துடுச்சு லங் கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஃபேமிலி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே கொண்டு வரீங்க டாக்டர்? ட்ரீட்மெண்ட் வந்து கொண்டு வரது வந்து ஆக்சுவலாக மெயின் கஷ்டம் கிடையாது. அது வந்து பேஷண்ட் உட்காந்து வச்சு இது உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது, இது பண்ணால் இது நல்லா ஆகும், இது ஆகணும், இன்னும் அதை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பட் என்ன கஷ்டம்னா இப்போ பேஷண்ட் கேன்சர் இருக்குன்னா ரிசோர்ஸஸ் ட்ரெயின் ஆகும், அவங்க மணியெல்லாம் ட்ரெயின் ஆகும், ட்ரீட்மெண்ட் செலவாகும், மென்டலி டிப்ரெஸ் ஆகும். ஐயோ நம்ம செத்துற போகிறோம், கேன்சர் வந்துருச்சு, பிள்ளைங்க என்ன ஆக போகுது, நம்ம ஸ்பவுஸுக்கு என்ன ஆக போகுது, அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி தெல் பி ட்ரெயின்டு. இப்போ கீமோதெரப்பி ஹேர் லாஸ் இருக்கும், சம் டைப்ஸ் ஆஃப் கீமோதெரப்பியில். சம்டைம்ஸ் தே லூஸ் வெயிட், ஆப்பிடைட் வரும், டயரியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். ஸோ they'll be going through lot of stress. இந்த மாதிரி கண்டிஷனை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஆர் சம் ஆஃப் தேம் வில் நாட் கெட் cured ஆல்சோ. சில ஸ்டேஜில் வந்து தேர் ஒன்லி கோயிங் டு கோ டவுன், தேல் டெவலப் பெயின், தேல் ஹேவ் ஹெட்ஏக், தேல் ஹேவ் பிகம் அன்கான்ஷியஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வந்து சைக்காலஜி, ஸ்பெஷலைஸ்ட் ட்ரெயின் சைக்காலஜிஸ்ட், ஹோம் கேர் டாக்டர்ஸ், பாலியேட்டிவ் கேர்னே செப்பரேட்டாக டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு இந்த க்யூரே ஆகாத பேஷண்ட்ஸுக்கெலாம் அட்லீஸ்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா மூச்சு விட முடியலையா அதுக்கு மருந்து, நுரையீரல் சுற்றி நீர் சேர்ந்துருக்கா அதை நீர் எடுத்து விடுறது, வலி இருக்கா மார்ஃபின் டேப்லெட் ஏதாவது கொடுக்குறது, ரொம்ப தாங்க முடியலையா அட்லீஸ்ட் மயக்கம் ஒரு நல்ல செடேட்டடாக இருக்குது, க்ளீனாக வைக்கிறது, அது எண்ட் ஆஃப் லைஃப் கேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். அவங்க க்யூர் ஆகிறாங்கனாலும் ட்ரீட் பண்ணணும், டவுட்ஃபுல்லாக க்யூர் ஆகிறாங்கனாலும் ட்ரீட் பண்ணணும், முடியலன்னு போனால் கூட அட்லீஸ்ட் தேர் எண்ட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப் வெரி கேர்ஃபுல்லி பை டாக்டர்ஸ். இதுதான் மெடிக்கல் கம்யூனிட்டியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. புற்றுநோயை வெல்வம் சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு த ஷோ. இப்போ வந்து கேன்சர் ஒரு இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ரிமூவும் பண்ணிட்டோம், அந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பட் கேன்சர்னாலே பொதுவாக வந்து மக்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணாலும் அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வெறும் மித்து தானா இல்லை அது உண்மை? ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் வி கேன் டெல் 3 types. ஒன்று வந்து கியூரேட்டிவ் இன்டென்ட் அண்ட் பாலியேஷன். க்யூர்னா வெரி மோர் சான்ஸ், நல்ல க்யூர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. க்யூர் ஆயிரும், இவ்வளோ சின்னதாக இருக்குது, 1 centimeter கீழே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் க்யூர் ஆயிரும். நம்பர் 2 வந்து கியூரேட்டிவ் இன்டென்ட். இது வந்து க்யூர் ஆகிறதுக்காக நம்ம பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறோம், கீமோதெரப்பி கொடுக்குறோம், ஹோப்ஃபுல்லி இட் வில் கெட் க்யூர். ஸோ இவ்வளோ % சான்ஸ் இது க்யூர் ஆகிறதுக்கு இருக்குது. அண்ட் நம்பர் 3 வந்து பாலியேஷன். இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, கொஞ்சம் சின்னதாக்கலாம், அட்லீஸ்ட் மூச்சு விடுறது ஃப்ரீயாக இருக்கும், வலி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். ஸோ தீஸ் 3 things இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எனி கேன்சர், எஸ்பெஷலி லங் கேன்சர், ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணால் கூட தேர் இஸ் டெஃபினெட்லி அ சான்ஸ் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்
நம்ம அந்த ஆப்ஷன் வந்து பேஷண்ட்டு கொடுக்கணும். இவ்வளோ சான்ஸ் இருக்கு உனக்கு நல்லா வரதுக்கு, இவ்வளோ சான்ஸ் இருக்குது நல்லாவாமல் இருக்கிறதுக்கு. பாசிட்டிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து பேஷண்ட் தான் கடைசி டிசிஷன் எடுக்கணும். எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேணாமன்றது. நம்ம வந்து கட்டாயம் பண்ணணும். நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் கட்டாயம் நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும்லாம் சொல்லக்கூடாது. மார்பு சுவர் கட்டி அப்படின்னா என்ன டாக்டர்? மார்பு சுவர் கட்டினா செஸ்ட் வால் டியூமர். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது வந்து செஸ்ட் வால்லையே ஸ்டார்ட் பண்ணுற கட்டியாக இருக்கலாம், ஆர் பிரெஸ்ட் ஆர் எனி சேஞ்ச். பிரெஸ்ட்லேருந்து உள்ளே போகிற கட்டி அங்கே செஸ்ட் வாலை அஃபெக்ட் பண்ணலாம், ஆர் லங்ஸ் ஆர் லங் கேன்சர் ஆர் சம்திங் அஃபெக்டிங் த செஸ்ட் வால். செஸ்ட் வால்னால் என்ன? ரிப்ஸு, விழாஎலும்பு, அதுக்கு சுற்றி இருக்க மசில்ஸ், இதுதான் செஸ்ட் வால். ஸோ இதில் வந்து வர கட்டி வந்து ஃப்ரண்ட் வெளியிருந்தும் வரலாம், ப்ரைமரி அதுலேயும் வரலாம். ஓகே, இதுவும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேன்சர் தானே? இது வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் கேன்சர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. லைக் ப்ரைமரி அங்கேருந்து வர்றது, ஆனால் இட்ஸ் நாட் அ வெரி காமன் கேன்சர். லங் கேன்சர் மாதிரி ஒரு காமன் கேன்சர் கிடையாது. இது ரேராக வர கேன்சர். டிபெண்ட்ஸ் ஆன் த டைப். சில டைப்பில் வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன் தான். சிலதில் வந்து ஆப்ரபிளாக இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறது. சிலதில் வந்து கம்மி ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு ஆப்ரபிள் ஆன அப்புறம் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது இருக்குது. டாக்டர், மார்பு சுவர் கட்டியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரோட்டோக்கால் தான் மாறும். அதாவது எப்போ கீமோதெரப்பி கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் கீமோதெரப்பி கொடுக்கணும், என்ன அதெல்லாம் கொஞ்சம் மாறும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வாட் இஸ் த சர்ஜரிக்கலி அட்வான்சஸ் என்னென்னா, இப்போ செஸ்ட் வாலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன், அது வந்து மூச்சு விடுறதுல வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ஒரு மெஷ்ஷை போட்டு விட்ருவோம். லைக் இந்த ஹர்னியாவுக்கு போடுற மெஷ்ஷை மாதிரி ஒன்று போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மெஷ்ஷு போட்டு மேலே அந்த போன் சிமெண்ட் போட்டு விட்ருவோம். இப்போ என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னா, இந்த ரிப்ஸ் மாதிரியே நம்ம மெட்டல் தயார் பண்ணி அதை வந்து ரிப்ஸ் மாதிரியே ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே மசில் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நிறையா ஹெல்ப்போடு சேர்ந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறோம். நிறைய இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன், கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணும்போது மாத்திரம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா கேன்சர் ஆப்ரேஷனையும் நம்ம திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமான்னு நினைக்கிறதோட நம்ம வந்து ஃபுல்லாக கேன்சர் ரிமூவ் பண்ணுமா தான் பார்க்கணும். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டாக்டர் இருக்கணும். அப்போ தான் நம்ம கேன்சரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். ஸோ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த போன்ஸை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரெஸ்ட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் இருப்பாங்க. பிளாஸ்டிக் சர்ஜன்னா காஸ்மெட்டிக் சர்ஜன் மாத்திரம் பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லை. இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு இடத்துல மசில் இன்னொரு இடத்துல வைக்கிறது, அந்த இடத்த ஃபில் பண்ணுறது, இன்னொரு இடத்துல மசில் எடுத்து அங்கே வைக்கிறது, ஸ்கின்னை கவர் பண்ணுறது, அதுவும் நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட். டாக்டர், நிறைய வகையான கேன்சர்ஸ் வந்து இருக்குது, ஆனால் மூச்சு குழாயிலையும் கட்டிகள் வருது, புற்றுநோய் கட்டிகள், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மூச்சு விடுற ட்ரெக்கியால் வர கட்டி வந்து ரேரான கட்டி. பட் எனக்கு அது அதில் நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா எனக்கு சீஃப் வந்து எங்கள் அப்பா, அவர் கூட தான் முதல்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து இந்தியாவிலே மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா கேஸும் இங்கே வரும், ஆல் ஓவர் த கண்ட்ரி, பக்கத்து நியர்பை கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ஓவரால் ட்ரெக்கியல் டியூமர்ஸ்ன்றது வந்து ரேரான டியூமர், ஆனால் இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் டியூமர். எதனால்? மூச்சு விடுற குழாயில் டியூமர் பிளாக் ஆச்சுன்னா மூச்சு உள்ளே காற்று போகாது, ப்ரீத் பண்ண முடியாது. அப்போ ஆக்சிஜன் உடம்புல போகாது, யூ கேன் டை சடன்லி. ஸோ அது வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 30-year-old பர்சன் இருக்காங்க, சடனாக உங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னு சம் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் சொல்லிங்க, வெரி அன்லைக்லி. சடனாக எப்படி 30 வயசுல நமக்கு ஆஸ்மா வரும், ஒரு 40 வயசு 50 வயசுல உங்களுக்கு ஆஸ்மானு இன்னேலர் அது எழுதி கொடுப்பாங்க. மூச்சு விட சத்தம் வரும், விசிலிங் சவுண்டு இல்லை. ஸோ தட் இஸ் வெரி அன்லைக்லி. ஸோ தோஸ் பேஷண்ட்ஸ் வந்து வி ஷுட் ஹேவ் அ ஹை சஸ்பிஷன் ஃபார் ட்ரெக்கியல் டியூமர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ட்ரெக்கியல் டிசீஸ். ஸோ அது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ட்ரெக்கியல் டியூமர்ன்றது. ஸோ டேஞ்சரஸ் டியூமர். ஓகே, சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிம்டம்ஸ் தான் சத்தம், மூச்சு விடும்போது சத்தம் வரும், வீசிங் மாதிரி சத்தம் வரும். ஆனால் மூச்சு விடும் உள்ளே போகும்போது தான் சத்தம் வரும், வெளியே போகும்போது சத்தம் வரும். வீசிங்கில் யூஸ்வலாக வெளியே மூச்சு விடும்போது தான் சத்தம் வரும், விசில் மாதிரி. இதில் உள்ளே போகும்போதும் சத்தம் வரும், வெளியே போகும்போதும் சத்தம் வரும். அது வந்து இட்ஸ் ரேர் டியூமர், ஆனால் இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரிவேலன்ட் டியூமர். ஓகே, இதுக்கும் மற்றது மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டா இல்லை இதுக்கு இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? ஓகே, பிகாஸ் இது வந்து ட்ரெக்கியா ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரெக்கியாவில் மோஸ்ட் டியூமர்ஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜரி. சர்ஜரி எப்படின்னா, இப்போ மூச்சு விடுற குழாய் எப்படி இருக்குது, இதை கட் பண்ணி திருப்பி தைக்கணும். ஓகே, அந்த பிளேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி திருப்பி தைக்கணும்.
மற்ற இப்போ ஹார்ட்லேருந்து வர ரத்த கொலை அதுலலாம் அப்படி பண்ணும்போது லாங்காக கட் பண்ணால் கூட நடுவில் வந்து ஒரு கிராஃப்ட் போடலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தேர் இஸ் நோ குட் கிராஃப்ட் டு ரீப்ளேஸ் த ட்ரெக்கியா. அதாவது ஒரு கிராஃப்ட் வேற ஒரு டியூப் போட்டு ட்ரெக்கியாவை பண்ண முடியாது. இப்போ நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு ஜெனட்டிக்லி என்ஜினியர்டு இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அது வந்து வேர்ல்ட்லேயே 3 or 4 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஸோ ட்ரெக்கியாவை 2 ஆனால் லைக் நான் சொன்னேன்ல மற்ற சர்ஜரியில் கட் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி திங்க் பண்ணக்கூடாது. இதில் வந்து அப்படி கிடையாது, ஆப்போசிட். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி பேஷண்ட் வில் டை ஆன் த டேபிள். அதனால் கொஞ்சம் டியூமர் விட்டால் கூட ஓகே, 2 இடத்த கட் பண்ணி திருப்பி சேர்க்க முடியல கஷ்டம் இல்லை, பேஷண்ட்ஸ் டெட். எஸ், மேக்ஸிமம் வி ஷுட் ட்ரை ஆர் பெஸ்ட் டு ரிமூவ், நாட் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நாட் பீயிங் ஏபிள் டு ஜாயின் டுகெதர். ஜாயின் பண்ணிடணும், மூச்சும் விட முடியணும். மூச்சு இல்லைன்னா இப்போ ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் நோ சச் திங் அஸ் லாங் டேர்ம் ரிசல்ட். அப்படின்னா நாளைக்கு பேஷண்ட் இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு பேஷண்ட் எலும்பி மூச்சு விடலன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருப்பானா, 20 வருஷம் அப்புறம் உயிரோடு இருப்பான்றது ஒரு கணக்கே கிடையாது. ஸோ இதில் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 இடத்த கட் பண்ணிட்டு சேர்க்க முடியாமல் போயிடக்கூடாது. இதுக்கும் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் இங்கே லங்ஸில் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஹோல் போட்டால் போதும் அப்படின்னு? இது வந்து தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் யூஸ்வலாக. இவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் லாங்காக இருக்க இன்சிஷன் இது டியூமர்ஸ் லாங்காக ரிமூவ் பண்ணோன்னா அவர் கீழே இருக்குதுன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இங்கே ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். லோவர் டவுன் மத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூச்சு விடுற அப்படி வந்து ரைட் லெஃப்ட் போகிற அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா தென் ரைட் சைடில் ஓப்பன் பண்ணி பண்ணணும். இப்போ நியூ டெக்னிக்ஸ் வந்துருக்கு, வேறு கீஹோல் ஆப்ரேஷன் பண்ணி ரைட் சைடில் மாத்திரம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் ட்ரெக்கியல் சர்ஜரியில் வை நாட் மெனி பீப்புள் டூ இஸ், 2 இடத்துல கட் பண்ணால் இப்போ மயக்கம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. உள்ள ஒரு டியூப் போட்டு காற்று உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ தான் மூச்சு விட முடியும். ஏன்னா பேஷண்ட் மயக்கத்தில் இருக்கும்போது மூச்சு விட நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மயக்கம் கொடுக்கும்போது, இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் மயக்கம் கொடுக்கும்போது இதை வந்து கட் பண்ண அப்புறம் காற்று போகாது, காற்று ஃபுல்லாக எஸ்கேப் போயிடும் வெளியே. ஸோ அது மாதிரி கட் பண்ண உடனே இந்த சைட்லேருந்து டியூப் போட்டு மயக்க டாக்டருக்கு இன்னொரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து அவங்க பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றி கட் பண்ணி அதுக்கான ஃபேஷன் இந்த கரெக்டாக நீட்டாக கட் பண்ணி ஓவராக கட் பண்ணாமல் அண்டர் கட் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு தையல் போடணும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் தையல் போடும்போது பேஷண்ட் மூச்சு விட மாட்டாங்க, எடுத்து விட்டு டக் ஃபாஸ்ட்டாக தையல் போட்டு யூ ஷுட் க்ளோஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் அண்ட் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் ட்ரெக்கியல் சர்ஜரி காம்ப்ளெக்ஸ். இப்போ லங்கில் வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே சொன்னீங்க சர்ஜரி முடிஞ்சு அவங்க நெக்ஸ்ட் டேயே வந்து அவங்களுடைய நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க அப்படின்னு. பட் இங்கே வர்ற கேன்சரில் நீங்கள் சர்ஜரியே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரியாக இருக்குது. பட் சேம் they will not have pain because we give nerve blocks for all our patients. So நாங்கள் இப்போ ஆப்ரேட் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு எனி ஆஃப் த ஆப்ரேஷன், ஈவன் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணால் கூட the way we give we have this technique of giving nerve blocks. எங்கெல்லாம் வலி இருக்கு வந்து பெயின் வர வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பிளாக் கொடுத்துட்டோன்னா பேஷண்ட் வலியே இருக்காது. வலி இல்லைன்னா வலி தான் மெயின் ப்ராப்ளம். பிளட் லாஸ், இப்போ ட்ராமாவில் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் என்ன ஆகும், பிளட் லாஸ், பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் மெயின்லி டியூ டு பிளட் லாஸ் அண்ட் பெயின் அண்ட் டிஷ்யூ டேமேஜ். இதை மினிமைஸ் பண்ணிட்டோன்னா ஒன்றுமே பேஷண்ட் வந்து எழுந்து நடக்கலாம், வேக்கப் ஆனோன்னா எழுந்து நடக்கலாம். இவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆப்ரேஷனை தப்பாக பண்ணி ஒரு நரம்பு அங்கே இருக்குது, அது கேர்ஃபுல்லாக இது பண்ணி செப்பரேட் பண்ணாமல் பண்ணோன்னா தென் பேஷண்ட் இட்ஸ் அ டிசாஸ்டர். தப்பாக அந்த நரம்பு இது கரெக்டாக அந்த இடத்துல கரெக்ட் பிளேனில் போகணும். தப்பு பிளேனில் போய் ஆப்ரேட் பண்ணிட்டோன்னா பேஷண்ட் சாப்பிட்டா எல்லாம் மூச்சு விடுற குறையில் போவோம், நிமோனியா வரும், தென் ஆப்ரேஷன் இஸ் அ ஃபெயிலியர். ஸோ தீஸ் ஆர் கொஞ்சம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோர் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் which we do. சர்ஜரி தான் வந்து இதுக்கான ஆப்ஷனா இல்லை கதிர்வீச்சு மூலமாகவும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம்? சர்ஜரி இஸ் ஆல்வேஸ் நம்பர் 1 இன் ட்ரெக்கியல் டியூமர். மோஸ்ட் பெஸ்ட் ஆல்வேஸ். கேன்சர் இருந்தாலும் சரி, வேறு காரணனால சுருங்கி இருந்தாலும் சரி, இப்போ கோவிட் இல்லாட்டி நிமோனியா எதுக்காவது ரொம்ப ஏதாவது பாய்சனிங்னால ரொம்ப நாள் டியூப் போட்டு வென்டிலேட்டரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த டியூப் ரொம்ப நாள் இருந்தனால சுருங்கிடும். அதுக்கு கூட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜரி. அதனால ஆர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஸ்லைட்லி மெலிக்னன்ட் டியூமர் ஆல்வேஸ் சர்ஜரி பண்ண முடியலன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். லேசர், டயத்தெர்மி ஃபல்கரேஷன், அதாவது கட் பண்ணி விட்ருவோம், உள்ளே இருக்கிறத மாத்திரம், வெளியே இருக்கிறத ரிமூவ் பண்ண முடியாது. அது திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வழி இல்லை, பேஷண்ட் மூச்சு விடணும்.
மூச்சு விடுறதுக்காக அந்த டைமில் நல்லா இருக்கிறதுக்காக we can do that. இப்போ வந்து நீங்கள் அந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுறீங்க. பட் இதுக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, எகெயின் வர்றதுக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் த டியூமர். யூஸ்வலாக இதில் வர டியூமர் யூஸ்வலாக ரெக்கர் ஆகாது. மெஜாரிட்டி ஆஃப் த டியூமர்ஸ் ஆர் நாட் வெரி ரொம்ப விரலண்ட்டாக இருக்காது. பட் இதுலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஸ்டிச் அது எப்படி பண்ணுவோன்னா, கட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் அனுப்போம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோமா செக் பண்ணுறதுக்கு. இல்லையா அப்போ இன்னொரு 1 மில்லிமீட்டரோ 1/2 மில்லிமீட்டரோ ரிமூவ் பண்ணி அனுப்போம் டெஸ்ட்டுக்கு. ஃப்ரோசன் செக்ஷன் சொல்லுவாங்க அது. இந்த மாதிரி அனுப்பிச்சோன்னா நமக்கு தெரியும். அப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டியூமர்ஸ், சில டைப் ஆஃப் டியூமரில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமான்லாம் சொல்லுவாங்க. அது வந்து திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ்வலி கார்சினாய்டுன்னு ஒரு டியூமர், லோ கிரேட் மியூகோபிடர்மாய்டு, இந்த மாதிரி கேன்சர் யூஸ்வலாக திருப்பி வராது. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நிறைய டெக்னாலஜி வந்து நம்மள்ட்ட வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் காமனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ட்ரெக்கியல் சர்ஜரி டெஃபினெட்லி. இந்த டைப் ஆஃப் ஸ்டென்ட் இப்போ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ட்ரெக்கியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ண முடியல, கொஞ்சம் மினிமலாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். உள்ளே ஒரு நெட் மாதிரி போட்டு இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இப்படி ஓப்பன் பண்ணோன்னே அது நல்லா இட்ல அட்லீஸ்ட் மூச்சு விட முடியும். ஓகே, இப்போ தியரட்டிக்கலி இட் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல். நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ நல்லா மூச்சு விடலாம். பட் இந்த ஸ்டென்ட்ஸில் வந்து பழைய ஸ்டென்ட்டில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறது, ப்ளீடிங் ஆகிறது, இருமல், கிரானிக் காஃப் வரதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது மெட்டாலிக் ஸ்டென்ட்ஸில். இப்போ சிலிக்கான் ஸ்டென்ட்ஸ் இருக்குது. அதில் நியூ வேஸ் ஆஃப் யூஸிங் புட்டிங் த ஸ்டென்ட். இப்போ இந்த சிலிக்கான் ஸ்டென்ட்றது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், மேட் ஆஃப் சிலிக்கான். அது டிஃப்ரெண்ட் ரிஜிட் பிளாங்கோஸ்கோப் வச்சு உள்ளே தள்ளி விட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அது இட் ஸ்டே ஓப்பன். பட் முன்னாடி என்ன ப்ராப்ளம், சிலிக்கான் ஸ்டென்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக மூவ் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து அதுக்குள்ளே நாட் போடுற மாதிரி ஒரு சர்டன் டெக்னிக்ஸ்லாம், த டெக்னிக்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட் இன் ட்ரெக்கியல் அது. பட் சர்ஜரி வந்து ஹஸ் பீன் தேர் ஃபார் quite some time. And the way we do the surgery, as we get more and more experience only, அதாவது இப்போ அந்த ஆப்ரேஷன் டெக்னிக் வந்து இம்ப்ரூவ்ஸ் ஒன்லி, நிறையா பண்ண தான் நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே டாக்டர், நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்து நுரையீரலில் என்னென்ன புற்றுநோய் இருக்குது, அதாவது அந்த மூச்சுக்குழலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.